ராமானுஜம் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமையா இல்லத்தில் அமைச்சர்களுடைய கூட்டம் மட்டுமல்லாது காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடைய கூட்டமும் நடைபெற்று வருது. யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? தற்போதைய கூட்டத்தின் நிலை என்ன? தற்போதைய கூட்டத்தில் பொறுத்தவரை காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சித்தராமையாவினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் காலையில் கூடியிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான SM கிருஷ்ணா மற்றும் வீரப்ப மொய்லி போன்றவர்களாம் அந்த கூட்டத்தில் கலந்துவிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சித்தராமையா உடனடியாக காவேரி பிரச்சனையை முன்னிட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்கு கண்டிப்பாக செவிசாய்க்க வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவது சிக்கலாகிவிடும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் முன்வைத்ததாக தகவல் வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூட்டம் முடிந்த பின்னர் சித்தராமையா என்ன முடிவெடுப்பார் என்பது தெரிய வரும். அதற்கு முன்னதாக சித்தராமையா இது தொடர்பாக காங்கிரசினுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருடன் ஆலோசித்து இறுதி முடிவை எடுப்பார் என தெரிய வருகிறது. இச்சூழலில் தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழலாக இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்திற்கும் பதில் கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க வேண்டியது இரு மாநில அரசுகளின் கடமை என்று. அப்படி பார்க்கும் பொழுது கர்நாடகாவில் பிரச்சனையானது கட்டுக்கடங்காமல் இருப்பதால் கண்டிப்பாக கர்நாடக அரசு அங்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த சூழலில் கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் எதுவும் கண்டனம் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடைபெற்றுவதாக தகவல் வெளியாகின்றன. இது மட்டுமில்லாமல் ராஜினாமா செய்வாரா இல்லையா என்பது நண்பகலில் தெரிந்துவிடும். இன்று நண்பகலில் அமைச்சரவை கூட்டமும் இருக்கிறது. அந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இறுதி முடிவு என்ன என்பது தெளிவாக தெரிய வரும் என்று கர்நாடகாவில் இருந்து வரும் தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. திவ்யா, ராமானுஜம், இந்த நேரத்தில் அரசியல் வட்டாரங்களில் எவ்வாறு பேசப்படுது? சித்தராமையாவிற்கு அவருடைய கட்சியிலேயே ஆதரவு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு ஒரு புறம் பேசப்படுது. அவர் இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள்வதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள்? அரசியல் நோக்கர்களை பொறுத்தவரை சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் கர்நாடகாவிலுடைய பெரும்பான்மையினுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் காவேரி பிரச்சனையை கர்நாடக அரசு சரியாக கையாளவில்லை என்ற எண்ணம் அங்குள்ள கட்சிகளிடம் இருக்கிறது. குறிப்பாக கன்னட ரட்சண வேதிகை, கர்நாடக ரட்சண வேதிகை, வாட்டாள் நகர தலைமையிலான இயக்கங்கள் எல்லாம் கடுமையான நெருக்கடி கொடுத்திருக்கின்றன. அவர்களெல்லாம் கூட நேற்று கர்நாடக முதல்வரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் அப்பொழுது அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகாவினுடைய பிரச்சனையை செல்ல தெளிவாக கூறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அம்மாநிலத்தினுடைய சார்பாக வாதாடக்கூடிய நரிமன் என்ற வழக்கறிஞர் ஒரு தெளிவான கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாம் கண்டிப்பாக குறிப்பிட்ட காலங்களில் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவை நாம் கண்டிப்பாக கொடுத்துவிட வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தெளிவாக கூறியிருக்கிறது. அதாவது வறட்சி காலங்கள் என்றால் இவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும், மற்ற நேரங்கள் இவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் தமிழகத்திற்கு என்று, அதனை நாம் பின்பற்றவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் கர்நாடக முதல்வரை பொறுத்தவரை மீண்டும் கூறக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக தான் கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதனை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்து தமிழகத்திற்கு குறிப்பாக நேற்று வழங்கிய அவர்கள் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவில் கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 12,000 கனஅடி நீர் 20ஆம் தேதி வரை வழங்க வேண்டும் என்று. இந்த சூழலில் தான் அங்குள்ள அரசியல் கட்சிகள் பெரிய வன்முறைகள் வெடித்துள்ளன. வன்முறையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதுவரை 250 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கைது செய்யப்பட்டது கூட சித்தராமையாவுக்கு ஒரு பெரும் கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார். யோகேஷ் என்ற ஒரு இளைஞர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார். இப்படி பலர் இப்படி இருக்கக்கூடிய சூழல் துப்பாக்கி சூடு வரை சென்றிருப்பதால் சித்தராமையாவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் தான். சித்தராமையா என்ன முடிவு எடுப்பார் என்பது இன்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் தெரிய வரும். அதற்கு முன்னராக தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து அவர் முடிவை தெளிவாக தெரிவிப்பார் என தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் அவர் ராஜினாமா செய்தாலும் அல்லது தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தொடர்பாக காங்கிரசினுடைய தலைவர் சோனியா காந்திக்கு தெரிவித்துவிட்டு சோனியா காந்தி கூறும் அறிவுரையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுத்துச் செல்வார் என தகவல் வெளியாகிருக்கு. திவ்யா.